டெய்லி நைட்டுமே கிச்சன கிளீன் பண்ணிட்டு படுக்கிறது தான் வழக்கம். ஒரு நாள் நைட்டு இந்த கிச்சன கிளீன் பண்ணல. பார்த்தீங்கன்னா, கிச்சனே கொடூரமா கிடக்கு. தட்டுலேருந்து மாவு சட்டி, டிஃபன் பாக்ஸ்ன்னு எல்லாமே காஞ்சு போய் கிடக்கு. காலையில வந்து பார்க்க பயங்கர அப்செட்டு. ஏன்னு பார்த்தா வீட்ல எல்லாருக்குமே உடம்பு சரியில்ல. சளி, காய்ச்சல். இந்த பையன் ஸ்கூல்லேருந்து இழுத்துட்டு வந்தது எல்லாத்துக்குமே தொத்திக்கிருச்சு. ஹஸ்பண்ட்லேருந்து எல்லாத்துக்குமே. இல்லைன்னா அவராவது எனக்கு ஏதாவது கிளீனிங் வேலை பார்த்து குடுப்பாங்க. அவங்களுக்கும் உடம்பு சரியில்லையா, பார்த்தீங்கன்னா, பயங்கரமா எந்த வேலையுமே பார்க்க முடியல. அப்படியே போட்டுட்டு போய் படுத்தாச்சு. காலைல பார்த்தா அப்படியே மலப்பா இருந்துச்சு. எங்க அம்மா சின்ன பிள்ளையில சொல்லுவாங்க, "அழுது அழுது பெத்தாலும் புள்ள நம்ம தான் பெறணும்" அப்படின்ற மாதிரி. இங்க நம்மளுக்கு ஹெல்ப் பார்க்க ஆளும் இல்லையா? ஸோ காலைல எந்திரிச்சு கொஞ்சம் எனர்ஜி ஆயிட்டு மாத்திரை மருந்த போட்டுட்டு நம்ம தான் எல்லா வேலையுமே பார்த்தாகணும். வேற வழியே கிடையாது. ஒரு வழியா கிச்சன மாங்குன்னு கிளீன் பண்ணிட்டு, அவ்வளோ பாத்திரங்க அம்புட்டையும் கழுவி எடுத்துட்டு கூட்டி பெருக்கிட்டு எல்லா வேலையும் முடிச்சா தான் அதுக்கப்புறம் தான் வந்து மதியம் லஞ்சுக்கே சமைக்கணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியாச்சு. காலையில ஏதாவது பிள்ளைங்களுக்கு பால கீழ காய்ச்சி குடுத்தாச்சு. ஃபைனலா கிச்சன் இந்த மாதிரி தான் இருந்துச்சு.